சரி சரி, பயப்படாத தங்கம். அதெல்லாம் உனக்கு ஒண்ணு ஆகாது. அது சின்ன பிள்ளை விளையாண்டுருக்கா, மனசுல எதுவும் வச்சுக்கிடாத. என்ன சிரிச்சிட்டு இருக்கா? நான் அடக்க நினைச்சாலும் அடக்க முடியல. அவன் வேண்டத வேலை பாத்துட்டு போயிருக்கா, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. சாரி த, இனி சிரிக்க மாட்டேன் த. குடும்பமா சேர்த்து என்ன பழி வாங்கிட்டியல்ல. அவன் சின்ன பிள்ளை இதை விளையாண்டுட்டா. மரத்திலிருந்து குதிச்சு சாவுதியா, கடல்ல உளுந்து சாவுதியா, ஆத்துல உளுந்து சாவுதியா, இல்ல ரோட்ல உளுந்து சாவுதியா, இல்ல செத்து செத்து விளையாடலாமான்னு கேட்டா அவன் உங்களுக்கு சின்ன பிள்ளையா? ஐயோ இவா ஒருத்தி. ஐயோ என்னால சிரிப்பு அடக்க முடியலையே. அம்மா ஐயோ. மீனா குட்டி, நான் சிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், முடியலத்த. நீ வெளில போய் நிலைப்போ. சரிங்கத்த, போயிட்டு வரேன். பாத்திதா உங்க மருமக்கமா இருக்க எகத்தாலத்த. இல்ல போறவிட்டு சொல்லிட்டு போனோம், அதான். நீ ஒண்ணு சொல்லிட்டு போனா கிளம்பு. ஐயோ ஐயோ. பரவாயில்லையா? பரவாயில்லையாவா? கண்ணை மூடினாலே அந்த குட்டி பிசாசு தான் என் கண்ணுக்குள்ள வருது. எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா. இல்ல சோமுல்லாத வேலை விசாரிக்கணுமே. சோமுல்லாம ஆனதுக்கு காரணமே நீதானடி. கண்ணை மூடுனா கடவுளை நீதான் வாரேன்னு சொல்லுதாவ. அப்படியா? என் தங்கம், என் ராசாத்தி, என் வைடூரியமே. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு பச்சை புள்ள மாதிரி வந்து நிக்கால. யாராச்சும் என் மருமவன்னு சொன்னா நம்புவாங்களா? மீனா தூக்கி வச்சு கொஞ்சுங்க. அத்தி குட்டி பிசாசு இங்கே வந்துட்டா. நீ பார்த்தது வரைக்கும் போதுமட்டி. அவன் இவனை அசால்ட்டா தள்ளுங்க தள்ளுங்க பேஷண்ட பாக்கணுங்க பாரு. நான் பார்க்கணும் இல்லையா? நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம். வேண்டாம் மட்டி, படுத்தாம வீட்டுக்கு போ. இல்ல மாமியாரே, ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிருந்தேனே. குடும்பமா என்ன போட்டு தள்ளக்கா வந்திருக்கிய. உன் பேரை கேட்டாலே தங்க அலறுதா. நீ வீட்டுக்கு போ. இல்ல நான் நல்லா சாச்சிட்டு தான் போறேன். என்னடி போனா? இந்த இங்கலாம் நிக்க. அத்தி குரு குருன்னு பாக்குறாளே. தங்கம் பெரியம்மா, ஏற்கனவே உசுறு எனக்கு தொண்டையில தான் இருக்கு. அதை இப்ப புடுங்கி எரிஞ்சிருவான்னு நினைக்கிறேன். ஐயா உனக்கு எவ்வளவு கொசல் இருக்கணும் மட்டி. தங்கம் பெரியம்மா, வீட்டுக்கு மருமவளை கூட்டிட்டு வேண்டாம். குட்டி பிசாச கூட்டு வந்திருக்கே தன்னைக்கிளே. அது இப்ப என் உசுர புடுங்காம விடாதுன்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கய்யா, இது எந்த ஆங்கிலையாவது மருமோ மாதிரி தெரியுதா? ஐயா எனக்கு என்னமோ போன ஜென்மத்துல எனக்கும் அன்னைக்கிளிக்கு தீராத பகை இருந்திருக்கும். அதான் இந்த அன்னைக்கிளி இந்த பிறவில என்ன பழி வாங்கிறதுக்கு இவ்வளவு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கு. ஐயோ சொல்லுங்க பெரியம்மா, சொல்லுங்க. நானா இட்டி உன் அக்கா போருக்கு ஒரு அளவே இல்லையட்டி. பாரு தமிழே, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், உங்க அம்மா சொல்லவே மாட்டேங்காவே. என்னடி சொல்லணும்? நலந்தானான்னு கேட்காமல ஆமாவா இல்லையான்னு சொல்லணுமா இல்லையா? நலம் இல்லாம ஆக்குனதே நீதானடி. சரி, அதுக்கு தான் இப்போ வந்து நலமான்னு கேட்காமல. செம்பலி அவளை தூக்கிட்டு போமா. நோவா அப்பள சொல்லக்கூடாதுமா. வாமா, நான் தூக்கிட்டு போறேன் வா. நீங்கலாம் குடுக்க எனக்கா அம்மா இப்பலாம் பண்ணிட்டு இருக்கா. பச்சை பிள்ளை கூட்டி வர கூட்டிட்டு இருக்கியே. இங்க வாடி, எடில வாடி. உடு, பச்சை புள்ள தானே. ஏடி என்னால முடியல, இவ பச்சை பிள்ளைடி உங்களுக்கு. சரி சரி விடு. செம்பலி தூக்கிட்டு போ. முடியல. வா தங்கம் வா. அப்பள சொல்லக்கூடாது போமா. கையில மட்டும் ஏதாவது கடிச்சது குடும்பமா வச்சு வெளுத்துறேன். போமா தங்க, ஆடம் பிடிக்காத. மனசாட்சி தொட்டு சொல்லி இவ பச்சை பிள்ளை. ஆமாக்கா விட்டு தள்ளுங்க. அவன் எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா. அவளை போய் பச்சை பிள்ளைங்க. பச்சை பிள்ளை எனக்கு அந்த வேலை பார்த்திருக்கு, விட்டு தள்ளுங்க. நான் இங்க இருந்து வச்சுக்கையே எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ரொம்ப டென்ஷன் ஆவறாளோ? ஆமாடி. ஆதி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா ஏதாவது பண்ணி விடுவாளே.
ஒழுங்கா வீட்டுக்கு வாட்டி. நோ, ஏன் வரமாட்டே? உங்க அம்மா கிட்ட நான் நல்லா விசாரிச்சிட்டு இருக்கேன். உங்க அம்மா பதிலே சொல்ல மாட்டேக்காவே. இப்ப என்ன, எங்க அம்மா பதிச்சா நீ வீட்டுக்கு வந்துடுற, அவ்வளவுதானே? ஆமா, கேட்டு தொலை. வாங்கய்யா, உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். இல்ல, அத்தைக்கு இப்படி ஆயிப்போச்சு. அதான் சோகமா வந்திருக்கோம். சோகமா வந்திருக்கீங்களா? ஆமாக்கா, ரொம்ப சோகம். இப்பதான் என் மாமியார பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு வந்தோம். அதான் இந்த புண்ணியவதியும் பார்த்து துக்கம் விசாரிக்கலான்னு வந்திருக்கோம்க்கா. புண்ணியவதியா? யாருடா? அப்படியே உன் பின்னாடி பாரு. தூர பாட்டி. டேய், இது புண்ணியவதிலாம் இல்லடா. புண்ணியவதி தான், உனக்கு தெரியாது. அதான் நல விசாரிக்கலான்னு வந்திருக்கோம். வழி விடுங்கக்கா, நல விசாரிச்சுட்டு சிரிச்சுட்டு போயதும். டேய், என்னடா சொல்ற? இல்லக்கா, நல விசாரிச்சுட்டு துக்கமா போயிருந்தோம்னு சொல்ல வந்தேன். உங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. இப்ப பாரு, சந்தேகப்படுறதே எனக்கு பொழப்பா போச்சு. வழி விடு, நாங்க நல விசாரிக்கணும். நான் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஒரு கிளாஸ் குடிச்சிருங்களே. என்ன குட்டி? இவ்வளவு மேல வர வர இங்க கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? இல்ல, காப்பி போட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு வருவாவல்ல, அதுக்கு போல சரி பாயாசம் செஞ்சு கொண்டு போயிடலாமேன்னு கொண்டு வந்தேன். இது பெரிய குத்தமா? அவளுக்கு எல்லாமே தப்பா நம்ம தெரியும். நீ பாயசத்தை ஊத்து. அப்போ குடும்பமா சேர்ந்து எனக்கு பாயாசம் போட தான் வந்திருக்கிய, அப்படிதானே? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நலம் தானா? ஏன் நலமா இருக்கேன்னா மறுபடியும் செத்துலான்னு கூப்பிடுறதுக்கா? இப்ப முன்னாடியா தான் வந்திருக்கேன். உன்னை என்ன கூட்டு போகாம நான் போவே மாட்டேன். எனக்கு உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்க போனாலும் கிடைக்காது. அதான் உன்னை கூட்டு போலான்னு வந்திருக்கேன். போலாமா? ஐயா, அடக்கடி சமதி, என்ன காப்பாத்துங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, வீட்டுக்கு போலாமான்னு கூப்பிட்டேன். இல்ல, செத்து செத்து லாலாமா வாட கூப்பிடுதா. சரி சரி, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்மலாம் போகலாம் வாங்க. ஐயோ, இந்த புள்ள பூச்சி தொந்தரவு தாங்க முடியல. இது வாய் பத்தி தூக்கிட்டு வாடி. நான் தமிழே, நான் வர மாட்டேன். ஐயோ, போக மாட்டேன்னு பிடிவாத பிடிக்குதே. போயிரு. நோ, நலந்தானா? ஐயோ, எப்படி சிக்கிருக்க. நலந்தானு சொன்னா வா செத்துலான்னு கூப்பிடும். நானும் இல்லைன்னா இன்னும் எதுக்கு பெட்ல படுத்திருக்க, வா மேலோகம் போலான்னு கூப்பிடும். நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, லைட்டா அடி வயிறு கலக்குதே. ஐயோ, அடி வயிறு கலக்குதே. இல்லையே, வாய் கொப்பளிக்கிற மாதிரியே எனக்கு சவுண்ட் கேக்குதே. கேட்டுடுச்சா? தீய மான இப்ப போயிருமே. அத்தி மதன் மாப்பிளலாம் இருக்கவள. ஐயோ, அப்பா, அத்தி வயித்து கலக்குதே. எனக்கு மட்டும் தான் கேக்குதா என்ன? அடி, நீ கொப்பளிச்சியோ? கொன்னே போடுற, ஓடிரு. இதுக்கப்புறம் என்ன அவமானமா போயிரும். எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க. மாமியாரா, நீங்களா? ஐயோ, ஓடி சொல்லிவிட்டேன். அப்ப யாரா இருக்கும்? என்ன சவுண்ட் கேட்டுச்சுது? நல்ல கேட்டியா? அப்படிதான் கேட்டுச்சா? சத்தியமா அப்படிதான் கேட்டுச்சு. இங்க நின்னா கேட்காது, மறுபடியும் அந்த இடத்துல போய் நில்லு, கேட்கும். ஆமா, இங்க கேட்கவே இல்லையே. அப்ப அங்க தான் கேக்குதா? அங்கதான் கேட்கும். எதுக்கும் ஒரு 10 அடி தள்ளியே நில்லு. சரி. அதானே சித்தப்பா? அதேதான்டா. அப்ப எதுக்கு சித்தப்பா அக்கால மாட்டி விட்டீங்க? அக்கா தயவு நமக்கு நிறைய தேவைப்படுதே. இதுவும் ஒரு வகை தயவு தான். என்ன சித்தப்பா சொல்லுவீங்க? ஐயோ, வாடம் போது மரியாதை போகுதே. சொல்லுங்க சித்தப்பா. டேய், இவளுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா ஊர் ஃபுல்லா சொல்லுவா. அதுக்குதான் நீயும் நானும் போய் சொல்லிட்டு முடியுமா? தங்கத்தை அவமானப்படுத்துறதுக்கு மீனால தவிர வேற யாராலையும் முடியாது. அதான் கோத்து விட்டுட்டீங்களா? வேற வழி? 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர பள்ளிக்கடை ஆக்குறது தப்பே இல்ல. மீனாக்கா, அது என்ன செண்டு மனமா? நான் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அதான் வாட அடிக்குதோ? தாயே, உன் கடமுடச்சுக்கு ஒரு அளவே இல்லையா? வாட அடிக்கினே. அது என்ன செண்டா? நீயும் உன் தங்கச்சி இந்த ஊதி உரிதியா? அப்படின்னா தமிழே, உனக்கு ஏதாவது வாட தெரியுது? இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தேன். சித்தப்பா, பாட்டி எஸ்கேப்பே. புத்திசாலியாச்சே. அத்தி வாடையே அடிக்க ஆரம்பிச்சுட்டா. என்ன வாட அடிக்குது? செம்பாலி, நல்லா உள்வாங்கிக்க.
இல்லங்க ஏதோ வாடை அடிக்கீங்க. அதுதான் நல்லா உறிஞ்சு உள்வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. என்ன உடனே கண்டுபிடிக்க முடியலையே. அப்பா பரவாயில்ல, எங்க கூட கண்டுபிடிச்சிருவாளோன்னு நினைச்சேன். தங்கம், உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்ன என்ன வாடடிக்கினே? ரொம்ப அடிக்குதுமா? ஆமானே, ரொம்ப வாடடிக்கினே. இப்ப வந்து பாரு. இப்ப இல்லையே. முதல்ல நல்லா அங்க போய் நில்லு. இப்ப அடிக்குதா? ஆமானே, அடிக்கினே. என்னங்க? ஒண்ணு இல்ல செம்பகவல்லி. என்னவா இருக்கும்? அத்திப்பாயவள கண்டுபிடிச்ச என் மானத்தை வாங்கிருவாள. இவனை பார்த்தோடே தாடாலே வைத்த கலக்குது. திரும்பி நிக்க அதனால கண்ட்ரோலா இருக்குது. இவன் மட்டும் என் முகத்தை பார்த்தா ஐயோ ஐயோ, இவன் பார்த்தாலே கண்ட்ரோல் இல்லாம போகுதே. கண்டுபிடிச்சிட்டியா? அப்படியாமா தங்கச்சி? ஆமானே ஆமா, அவிய வயித்துக்குள்ள இருந்தா வருது. சொன்னா தமிழ் நம்பவே மாட்டேங்கிறான். நாங்க நம்புறோமா? ஐயோ என்னத்த சொல்ல. உன்ன மாதிரி ஒரு அறிவு ஜீவியம் எனக்கு தங்கச்சா கிடைச்சது நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அப்படியானே? எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியலா? ஆமாமா, பெரிய கண்டுபிடிப்பு. அவிய அம்மா வயித்துக்குள்ள இருந்தா வருதுன்னு சொன்னா இவன் நம்ப மாட்டேங்கான். ஐயோ மானத்தை வாங்குதலே. இதெல்லாம் மானோன்னு இவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச அங்க போய் சொல்லிட்டு இருப்பாள தமிழ். அவ ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாரு. பாரு, நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்படி என்ன தட்டி கண்டுபிடிச்சேன்? ஐயோ, நான் பெத்தது கும்பிட்டியா இருக்குதே. அவ விட்டாலும் இவ விட மாட்டா போலுக்கு. என் மானத்தை வாங்கிட்டாளுவே. என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. அதான் தமிழே, உங்க அம்மா வயிற்றுல இருந்து அப்படின்னு சவுண்ட் வருதே. போதும் டி, போதும். இல்ல தமிழே, நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்படிதானே? ஆமா தங்கச்சி, நீ தான் கண்டுபிடிச்ச. நான் பாயசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். யாருக்கெல்லாம் வேணும்? தாயே, உன் கடமை வச்சு கலவே இல்லையா? இந்த நேரத்துல நம்ம பாயசம் குடிக்க முடியுமா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? மீனாக்குட்டி, கவலைப்படாத. உன் பாயசத்தை தமிழ் அம்மா வாயில ஊத்து. அது வயித்துக்குள்ள இருந்தா அப்படின்னு சவுண்ட் கேக்குது. மியூசிக்கோட சொல்றாளே. ஐயோ முடியல. என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, கண்ட்ரோல் இல்லாம போகுது. பெரியம்மா, பெரியம்மா, எல்லாத்துக்கும் காரணமே நீதானே. நீங்க எப்ப ஏதோ சவுண்ட் போட்டீங்களா? நான் பயந்துட்டேன். சொல்லுங்க பெரியம்மா, அது நீங்க தான் விட்டீங்களா? மானத்தை வாங்காதட்டி. இல்ல தமிழ், உங்க அம்மா தான் விட்டுருக்காங்க. எனக்கு நல்ல கேட்டுச்சுது. ஏட்டி முடியலட்டி. எனக்கும் தான். என்னால விட்டுட்டாவ? நான் அந்த முடியல சொல்லலட்டி. அப்ப நீ என்ன சொன்ன? நீ படுத்துறது முடியலன்னு சொன்னாண்டி. என்ன பாத்தீங்களா? ஐயோ முடியலையே. உனக்குமா? கொன்னே போட்டுறேன் பாத்துக்க. பாரு ஜமாலி, தமிழ் அம்மா எப்படி விட்டுருக்காவனே. நான் பயந்துட்டேன். இதுக்கப்புறமும் நான் உசுரோட வாழணுமா? தமிழே, தமிழே, தமிழே. ஏம்மா, பச்சை பிள்ளை இருக்கலாமா? அது வாட்டுக்கு வருதுடி. சே, ஒரு விவசாயம் இல்ல உங்களுக்கு. உங்களுக்கு என்னத்த சொல்ல, பச்சை பிள்ளைங்க பயந்து போச்சு. தமிழே, கொஞ்சம் இறக்கி விடு. என்ன என்ன என்னமா? இதுக்குதான் என்ன அங்கே நிக்க சொன்னீங்களோ? அது வந்து பயந்துட்டேனே. அச்சோ, பயந்துட்டியோ? எத்தனை வாட்டி? ஐயோ நான் என்னத்த சொல்ல. ஏங்க நீங்க கிளம்புங்க. பாத்தீங்களே, ஓ நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுமா. அன்னைக்கிளி குடும்பம் ஒட்டு
மொத்தமா என் மானத்தை வாங்கிடுச்சே. இனி நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல எல்லாம் ஆந்துவேன்? இந்த மீனாவே போதுமே, இனி ஊரெல்லாம் பரப்பிடுவாளே. நீ இப்பவுமே என்ன யாதுன்னு கேக்குற. நான் போக மாட்டேன் பக்கத்துல. அப்படி சொல்லக்கூடாதுமா. என்ன யாதுன்னு இப்போ நியாயம் நீ கண்டுபிடிச்சே ஆகணும். வேண்டாம், விட்டு உடனே. அப்படி சொல்லக்கூடாதுமா. முடியலன்னே. உன்னாலேயே முடியலையா? ஆமா, நீங்க சிரிக்கீங்களா? சரி சரி, நான் சாக்காய் நிக்கிறேன். பாருங்கண்ணே எப்படின்னு. கூட்டிட்டு பாட்டி. இனி ஊரெல்லாம் பரப்பிட்டு தான் வருவா. சரிண்ணே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரட்டா? உனக்கு என்ன வேலை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நம்ம வீட்டு பிள்ளைகள்ட்ட இருந்தே ஆரம்பிச்சிரு. நல்ல நேரம் ஞாபகப்படுத்தினீங்க. நான் என்ன இந்த வடக்கு தர அருண் இல்ல, அவன் வீட்டுல இருந்து சொல்லியிருப்பேன். அதான பார்த்தேன். உடவெல்லாம் விட்டுட்டு மானம் போச்சு, மரியாதை போச்சாவா? நான் பயந்துட்டேன். பயம் வாங்கிட்ட போய் நான் சிக்குவானா? ஐயையோ, அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி என்ன பாலி வாங்கிட்டு இப்படி ஒரு குள்ள கத்திரிக்காய் மறுபோல கூட்டு வந்து என்ன பாலி வாங்கிடுச்சே. ஏன்னா இப்படி வெளியில தலை காட்டுவேன். ஆமா, ஏன் நிலைமையே இப்படி இருக்குன்னா காதாம்பரி நிலைமை.